பாவி, ஆம்லேட்ல கைய வைக்க மாட்டேங்கிறானே. இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ மயங்கிடுவடா. அப்புறம் நான் பண்ண போறதுல தான் உனக்கு அழிவே இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவனை உன்கிட்ட அனுப்பி வைக்கிறேன். உன்னை கொல்றதுக்கு எனக்கு இப்ப விஷம் இல்லாம இருக்கலாம்டா. ஆனா வெறி இருக்கு. காப்ப போட்டுக்கிட்டு கண்ணாமூச்சா காட்டுறீங்க. உன்னை காப்போட எரிக்க போறேன்டா. உங்க அப்பா பண்ண பாவத்துக்கு உன்னையே சொக்க பனையா கொளுத்த போறேன்டா.
என்னடா எரியற வாடா இருக்குது? என்ன எரிஞ்சிட்டு இருக்கு? அப்பா என்னப்பா இது? வக்கிப்பூர் பத்தி எரியுது. ஆமாடா. டேய் அப்பா நீ போய் மாணிக்கத்தை கூட்டிட்டு வா, நான் போய் என்னன்னு பார்க்கறேன். சரிப்பா. சீக்கிரம் போ. டேய் நல்லா பத்திக்கிச்சுடா. எப்படி பிடிச்சின்னு தெரியல. டேய் சீக்கிரம் மாணிக்கத்தை கூட்டிட்டு வாடா. சரிப்பா சரிப்பா. மாணிக்கம் சீக்கிரம் வாங்க. ஐயோ சீக்கிரம் வாங்க. தண்ணி எடுத்து வாங்க. ஐயோ அப்பா கிட்ட போகாதப்பா, சொல்ல கேளு. ஐயோ இப்படி குடி போறதுல பத்த வச்சிட்டீங்களே. நான் வைக்கலையா, நாங்க வரும்போது அது தானா எரிஞ்சுக்கிட்டு இருந்ததுயா. அதை பார்த்துட்டு தான் உன்னை கூப்பிட சொன்னேன். முதல்ல அணைக்கிற வழியை பாரு. நெருப்பு பயங்கரமா பத்திட்டு எரியுது. ஐயோ பக்கத்துல போவாதீங்க, பத்திட்டு எரியுது. ஐயோ சின்னோட செருப்பு மாதிரி தெரியுதா? சின்ன உள்ள மாட்டிட்டாரு போல இருக்கு. ஐயா சின்ன உள்ள இருக்காரு. ஒரு செருப்பு இங்க இருக்குதுயா. என்ன சொல்ற? ஒரு செருப்பு இருக்குது இங்க. ஆமாயா. ஐயோ நெருப்பு பயங்கரமா எரிஞ்சிட்டு இருக்கு. ஐயோ மாப்ள சின்னையா என்ன பாய் மாப்ள. ஐயோ ஐயோ என்ன பண்றது? ஐயோ என்ன மாப்ள சின்னையா அருண் மாப்ள என்ன ஒரே நெருப்பா இருக்கு. யாரு வக்கி போறக்கு நெருப்பு வருது? கங்கா மாப்ள மாப்ள நெருப்புக்குள்ள மாட்டிட்டாருமா. என்னப்பா சொல்றீங்க? அவருக்கு செருப்பு கிடக்குது பாருமா இங்க. பாருமா. ஐயோ கடவுளே, நான் என்ன செய்வேன்? ஐயோ கொஞ்சமா குடிங்கன்னு சொல்லிட்டு போனேனே, இப்படி ஓவரா குடிச்சு சிகரெட் நெருப்பு வக்கி பொருளை போட்டு தீயில மாட்டிக்கிட்டாரு. என்ன பண்ணுவேன்? நான் தப்பு பண்ணிட்டேனே. ஐயோ அவரை குடிச்சு முடிக்கிற வரைக்கும் நான் கூட இருந்து அவரை பத்திரமா கூட்டிட்டு போகாம விட்டுட்டேனே. என்ன பண்றது இப்போ? ஐயோ ஐயோ பாழா போன குடி போது உங்களை எப்படி நெருப்புல விழ வச்சிருச்சு. யோ மாணிக்கம் இல்லையா, என்ன பண்ற? இந்த பக்கம் வாயா. யோ நில்லையா. என்னையா அது? சொல்ற கேளியா. மாப்பிள்ள நெருப்புக்குள்ள சிக்கிக்கிற அளவுக்கு சுதாரிப்பு இல்லாத ஆள் கிடையாது. அவருக்கு எதுவும் ஆயிருக்காது. மாப்பிள்ள ரொம்ப உசாரான ஆளு. தள்ளியா. இல்ல இல்ல சின்னையா உள்ள மாட்டிக்கிட்டாரு. ஐயா சின்னையா சொன்ன கேளியா. இருப்பா கார் என்னன்னு பார்க்கலாம். அவன் தீயில எரிஞ்சு சாம்பலா போயிட்டான். நீங்க எங்க தேடினாலும் கிடைக்க மாட்டான். சீக்கிரம் வா. வாடா சீக்கிரம். ஏய் மாப்பிளடா. ஏய் சின்னையா வாடா. மாப்பிள உள்ளதான் இருக்காரு. உள்ள இருக்க போதையில காரே பெட்ரூம் நினைச்சிட்டாரா? எப்படியோ மாப்பிள உயிரோட இருக்காரு, அது போதும். அப்பா முதல்ல மாப்பிளைய தூக்கும். வாடா வாடா. சவுண்ட் காது கிளிக்குது. முட்டாள் மாணிக்கா, கொஞ்ச நேரத்துல மாப்பிள நெருப்புல மாட்டிக்கிட்டாருன்னு பீதியை கிளப்பிட்டியா? நான் தான் சொன்னேன்ல மாப்பிள்ளைக்கு எதுவும் ஆயிருக்காதுன்னு. இங்க பார்த்தேன்ல, எல்லாத்துலயும் அவசரம், அறகுறையாவே புரிஞ்சுக்கிறது. ஓம் பேச்ச போய் கேட்டோம் பாரு. சின்னையா பார்த்ததுக்கு அப்புறம் தான் உயிரே வந்துச்சுங்க. என்னையா உயிர் வந்திருக்கு? ஓம் பேச்சை கேட்டு மாப்பிள்ளைய காப்பாத்த நான் நெருப்புல குதிக்க பார்த்தேன். நீங்களாம் ஒரு பெரிய மனுஷனாயா? உயிரோட இருக்கிற மாப்பிள்ளைய கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி செத்துட்டாருன்னு சொல்றதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? கத்தாதீங்க, அப்பா முழிச்சுக்க போறாரு. இந்த நேரத்துல இவ எப்படி இங்க வந்தா? அப்பாக்கு தான் ஒண்ணும் ஆகலல்ல, அப்புறம் ஏன் தாத்தாவை திட்டுறீங்க? வாங்க அப்பா ரூமுக்கு தூக்கிட்டு வாங்க. ஏய் வாடா. சரிப்பா. யோ மாப்பிள நீ தள்ளி அந்த பக்கம். ஏய் பாத்து பாப்பா. வா பாத்துங்க மெதுவா புடி. நல்லா புடி. அப்படி என் கையால நான் தானே இவனை வக்க பொருளை இழுத்து போட்டு கொளுத்துனேன். இவன் எப்படி காருக்குள்ள வந்தா? என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே. பாத்துடா. பாத்து.
மெதுவா. என்ன வெயிட்டா இருக்கா? காலத்துக்கு போடு. தலானி. மாப்பிள்ள நல்லா தூங்குறாரு. அவரை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. சரி. நீ வாடா. சரிப்பா. உன் மாங்கல்ய மேலதாம்மா மாப்பிள்ளைக்கு எதுவும் ஆகாம காப்பாத்திருக்கு. இனிமே மாப்பிள்ளைய கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துக்கமா. சரிப்பா. இவன் இருந்த நிலைமைக்கு இவனா எந்திரிச்சு வாக்கியப்போர்ல இருந்து போயிருக்க முடியாது. அப்புறம் எப்படி வாக்கியப்போருக்குள்ள இல்லாம போனா? ஒருவேளை இதுவும் காப்போட வேலையா தான் இருக்குமோ? இந்த பர்ஸ் எப்படி இங்கே வந்துச்சு? நந்தினி, நான் இருக்கிற வரைக்கும் உன்னால இந்த குடும்பத்தை எதுவும் பண்ண முடியாது. ஐயா, காஃபி அங்க வச்சிரு. சரிங்கய்யா.
என்னடா? பாப்பா ஏய், எங்க? அப்பா, நீங்க தலை நிமிர்ந்து நிக்கிறது தான் எல்லாருக்கும் பெருமை. நீங்க இப்படி தலை குனிஞ்சு நிக்கலாமாப்பா? நம்ம உடம்பை எது கெடுக்குதோ அது நமக்கு தேவையே இல்லப்பா. நம்ம கௌரவத்தை எது குறைக்குதோ அது நமக்கு வேணவே வேணாம்ப்பா. உங்களை விட்டு எனக்கு யார்ப்பா இருக்கா? ஏன்பா குடிச்சு உடம்புக்கு எடுத்துக்கிறீங்க? அம்மா போட்டோவை பார்த்து இனிமே குடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணுங்கப்பா. சத்தியம் பண்ணுங்கப்பா. சத்தியம் பண்ணுங்கப்பா. எதுக்குப்பா யோசிக்கிறீங்க? சத்தியம் பண்ணுங்கப்பா. ஏய், ஏன்டா தயங்குற? குழந்தை கேட்கறதுல என்ன தப்பு இருக்கு? ஜானகி இறந்த சோகத்துல உனக்கு இந்த குடிப்பழக்கம் வந்துச்சு. இப்ப ஜானகி இடத்துக்கு கங்கா வந்துட்டாளே. உன் மேல உயிரே வச்சிருக்கிற தேவசேனா உன் கூட இருக்கா. இனிமே எதுக்குடா அந்த பழக்கம்? இன்னையோட இந்த குடிப்பழக்கத்தை தலைமுழுகு. இப்படித்தான் அன்னைக்கு ராத்திரி தூக்க மாத்திரையை சாப்பிட்டுட்டு காலையில பேச்சு மூச்சு இல்லாம கிடந்த. இப்போ அதே மாதிரி குடிச்சிட்டு தப்பு பண்ணிருக்கியே. உனக்கு தான் குடிக்கிறத ஒத்துக்கலன்னு தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்கு அதை கட்டிட்டு அழுதுட்டு இருக்க? விட்டுடு அருண். எல்லாரும் சொல்றாங்களப்பா, சத்தியம் பண்ணுங்கப்பா. பண்ணுங்கப்பா. ஏன்ப்பா யோசிக்கிறீங்க? என்னால உன் அம்மாவை மறக்க முடியலம்மா. அதனாலதான். ஏய், நம்மளை அடிமையாக்குற எல்லாமே நமக்கு எதிரிடா. குடியும் அப்படித்தான். எதிரிகிட்ட எதிர்த்து நிக்கிறது தான் வீரம், விழறது கோழத்தனம். என் புள்ள வீரனா இருக்கணும். வா. பாரு, இந்த வைக்க போற எப்படி எரிஞ்சு சாம்பலா கிடக்கு பாரு. கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா நீ இந்த சாம்பலோட சாம்பலா போயிருப்ப. போதையில நீ குடிச்சு போட்ட சிகரெட்னால இந்த வைக்க போற எரிஞ்சு சாம்பல் ஆயிருக்கு. இந்த நெருப்புல நீ மாட்டி உனக்கு ஏதாவது ஆயிருந்தா தப்பிச்சிருக்க முடியுமோ? நானே எந்த கெட்ட பழக்கத்தினாலையும் விபரீதம் நடக்காத வரைக்கும் அந்த பழக்கத்தை மாத்திக்கன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆனா அதால ஒரு கெட்ட சம்பவம் நடந்துட்டா நீ உன்னை மாத்திக்கணும்னு எல்லாரும் சொல்லுவாங்க. நேத்து நடந்த இந்த சம்பவம் ஒரு சின்ன குழந்தை மனசை பாதிச்சு இனிமே நீ குடிக்க கூடாதுன்னு சத்தியம் பண்ண சொல்லுது. ஆனா நீ சத்தியம் பண்ண மாட்டேங்கிற. அப்பா, ஜானகி மேல சத்தியம் பண்ணா அதுக்கு ஏத்த மதிப்பை நான் கொடுக்கணும். ஆனா அவன் நினைப்பு வர்றப்பெல்லாம் எனக்கு குடிக்கிறத தவிர வேற வழி தெரியலப்பா.